கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனரி யார் அப்படின்னா டாக்டர் எலன் ரோஸ்பியர். இவங்க இங்கிலாந்துல இருக்கிற ஹட்ஃபோர்ட்வியர்ல வெஸ்லிபடின்ற இடத்துல 1925 செப்டம்பர் 21 பிறக்கிறாங்க. இவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் இயேசுவை தன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கல்லூரி படிப்பை இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இயேசு மேல உண்மையான விசுவாசம் கொண்ட ஒரு சில மாணவிகளை பார்க்குறாங்க. அவங்களுடைய அற்புதமான சாட்சிகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. இவ்வளோ நாள் நான் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமாக இவங்க வேதத்தை படிக்கிறதுல அதிகமாக நேரத்தை செலவிடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை இவங்களோடு பேசுது. அதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுத்து அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க. இவர்கள் இப்படியே இருக்கும்போது இயேசுவுக்கு ஏதாச்சும் பணி செய்யணும்னு சொல்லி இவங்களுக்குள்ளாக ஒரு பாரம் வருது. தன்னுடைய வாழ்க்கையை மிஷனரி சேவைக்காக இவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. தன்னுடைய தகப்பன் இடத்துல போயிட்டு நான் ஒரு மிஷனரியாக போக போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது அவனுடைய அப்பா சொல்றாங்க, என்னுடைய மகள் ஒரு நல்ல மருத்துவராக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தன்னுடைய தகப்பனுடைய ஆசையை புறக்கணிக்க முடியாம தன் மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. அதே நேரம் இவங்களுடைய தீர்மானம் என்னன்னா, நான் நல்ல மருத்துவத்துல நல்ல தேவனுக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. இவங்க ஜபத்துல இருக்கும்போது தேவனும் இதுதான் அவங்களுக்கு மேல வச்சிருக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. 1951 தன்னுடைய 26வது வயசுல இவங்க மருத்துவ படிப்பு முடிக்கிறாங்க. உடனடியா ஆப்பிரிக்கால இருக்கிற அறுத்தல் மையத்துக்கு இவங்க விண்ணப்பம் அனுப்புறாங்க. அதனால இவங்க 1953 ஆப்பிரிக்கால இருக்கிற காங்கோ நாட்டுல இமாம்பி அப்படின்ற இடத்துக்கு மிஷனரியாக போகும்படி நியமிக்கப்படுறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு கடந்து போகிறாங்க. இமாம்பின்ற இடத்துல ஒரு சின்ன மருத்துவமனை இவங்க தொடங்குறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த ஊர் மொழி இவங்களுக்கு தெரியாது. அங்க மருத்துவங்கள் பார்க்கறதுக்கான வசதிகள் இல்லை. போதுமான மருந்துகள் இவங்களுக்கு அங்க கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு துணையா அங்க யாருமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில இவங்க முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொள்றாங்க. இவங்க விசுவாசத்துல வளர்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடிப்படையா இருக்குது. இவங்க 6 மாசத்துக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, 16 வயது நிரம்பிய ஜான் மங்காடியா அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, எனக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்குமாறு ஹெலன் கிட்ட கேட்குறாங்க. உடனே இவங்க யோசிக்கிறாங்க, ஆமால இங்க இருக்கிற ஜனங்களுக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு அந்த உள்ளூர் மொழியான ஸ்வாஹிலி அப்படின்ற மொழியை வந்து இவங்க கற்றுக்கணும். அதை வந்து ஜான் மங்காடியை வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்க முழுவதுமாக அந்த மொழியை கற்றுக்கொள்றாங்க. பிற்பாடு அந்த காட்டு பகுதியில 32 படுக்கை நிரம்பிய ஒரு மருத்துவமனையை இவங்க கட்டி முடிக்கிறாங்க. ஆனா மிஷனரி ஸ்தாபனம் என்ன பண்ணுது, இவங்களுடைய மருத்துவமனையை நெபமோங்கோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாத்துறாங்க. அந்த இடத்துல இன்னும் பெரிய ஒரு மருத்துவமனையை அவங்க கட்டி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பயிற்சி மையமும் அவங்க கட்டப்படுது. அந்த இடத்துல இவங்க மருத்துவ பணி செஞ்சுட்டே வராங்க. அப்போ நல்ல பயிற்சி பெற்ற ஒரு டாக்டர் வந்து அங்க தலைமையாக நியமிக்கிறாங்க. இவங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அந்த உள்ளூர்வாசிகளுக்கு மருத்துவம், அவங்கள என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் அனுப்பி மருத்துவம் பார்த்து அதே சமயம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அவங்கள அனுப்புறாங்க. இவங்க எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மேற்படிப்புக்காகவும் கொஞ்ச நாள் ஓய்வு பெற்று வரும்படியாக மீண்டுமாக இவங்க என்ன பண்றாங்க, இங்கிலாந்துக்கு கடந்து போறாங்க. 2 வருஷம் அங்க அறுவை சிகிச்சை படிப்பு படிச்சு முடிச்சு பட்டம் பெற்று போறாங்க. திரும்ப 1960 மீண்டுமாக காங்கோ நாட்டுக்கு வராங்க. அந்த டைம் ஒரு பெரிய பிரச்சனை காங்கோ நடந்துட்டு இருக்கு. காங்கோ சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ற டைம் அது. இவங்க ஹெலன் வந்த 2வது வாரத்திலேயே காங்கோ நாடு சுதந்திரம் பெற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்படுது. அங்க இருக்கிற எல்லா வெள்ளையர்களையும் அவங்க அடிச்சு வெளியே அனுப்புறாங்க. மிஷன் ஸ்தாபனமும் என்ன பண்ணுதுன்னா, எல்லா மிஷனரிகளையும் அவங்க ஊருக்கு போகும்படியாக சொல்றாங்க. ஆனா இந்த ஹெலன் என்ன பண்றாங்க, இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக அந்த இடத்துல தேவனுடைய பணிக்காக நிற்கிறாங்க. 4 வருடம் அந்த இடத்துல ரொம்ப பெரிய கொடுமைகளையும் அனுமதிக்கிறாங்க. அடிப்படுறாங்க, அநேகரால சித்திரவதை செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. இப்படி
அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை மத்தியில அவங்க அந்த பணியை வந்து அவங்க கத்தருக்காக மருத்துவ பணி செஞ்சுட்டே வராங்க. இறுதியா சிம்பா படை வீரர்களாக இவங்க என்ன பண்றாங்க, கைது செய்யப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்படுறாங்க. 5 மாதம் இவங்க சிறைச்சாலையிலும் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் அங்க தன்னை போலவே பாடுபடுற பெண்மணிகளுக்கு இவங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை சொல்றாங்க, தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இவங்க என்ன பண்றாங்க, வழி நடத்துறாங்க. இப்படி அவங்க இடத்துல தேவனுடைய அன்பை வந்து அவங்க வெளிக்காட்டுறாங்க. இறுதியா 1964 வருஷம் கடைசியில சர்வதேச படை என்ன பண்ணுது, இவங்கள அந்த இடத்துல இருந்து விடுதலை செய்யறாங்க. இவங்க மீண்டுமாக தன்னுடைய நாடான இங்கிலாந்துக்கு கடந்து போகிறாங்க. அங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. இந்த இடத்துல இவங்க கரங்கள்ல ஒரு கடிதம் கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஜான் மங்காடியா எழுதின ஒரு கடிதம் தான். அவர் என்ன எழுதி அனுப்பியிருப்பாங்கன்னா, நெபகோங்கோ மருத்துவமனை ரொம்ப கவலை கிடத்துல இருக்குது, நோயாளிகள் அதிகமா பெருகி இருக்கிறாங்க, மருத்துவம் சரியாக பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை இவங்க பார்த்து இவங்களுக்குள்ளாக மீண்டுமாக ஒரு பாரம் வந்து என்ன பண்றாங்க, உடனடியா காங்கோ நாட்டுக்கு கடந்து போகிறதுக்காக இவங்க பிரயாசப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க மீண்டுமாக 1966 வருஷம் காங்கோ நாட்டுக்கு இங்க வந்து அங்க மருத்துவ பணியை அவங்க செய்ய தொடங்குறாங்க. வேற ஒரு மிஷன் மருத்துவரோடு இவங்க இணைஞ்சி அந்த இடத்துல ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டுறாங்க, மருத்துவ பயிற்சி மையங்களை கட்டுறாங்க. மிஷினரிகள் வந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி விமான பணித்தளங்களை, விமான பாதைகளை அவங்க இது பண்றாங்க. அந்த காட்டுக்கு இடையில 4-5 சின்ன சின்ன மருத்துவமனைகளை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் தொடர்புடைய அங்க அநேக சின்ன சின்ன மருத்துவமனைகளை இவங்க என்ன பண்றாங்க, கட்டி ஒரு பெரிய மாற்றத்தை அந்த இடத்துல இவங்க கொண்டு வராங்க. இவங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவங்க கைகூடி வந்து செய்து முடிக்கும்படியாக தேவனுடைய கிருபை அந்த இடத்துல நிறைவா இருந்தது. ஜான் மங்காடியா எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பாளியா நியமிக்கிறாங்க. அந்த உள்ளூர்வாசியில ஒருத்தவங்கள நல்ல தலைமை பொறுப்பையும் வச்சு ஹெலன் வந்து 1973 வருஷம் இங்கிலாந்துக்கு மீண்டுமாக திரும்பி உலகம் எங்கும் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அநேக இளைஞர்களை மிஷனரிகளாக இவங்க உருவாக்குறாங்க. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் தேவனுடைய பாரத்தையும் எல்லா ஜனங்களுக்கும் இவங்க கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறாங்க. அநேக புத்தகங்களையும் இவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தருக்காக இவங்க அர்ப்பணித்ததை நம்மளால பார்க்க முடியும். இறுதியா 2016 வருஷம் தன்னுடைய 91வது வயசுல இவங்க கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைகிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக கடினமான பாதைகள், அடி மத்தியில, பாலியல் வன்கொடுமைகள் மத்தியிலையும், அநேக சிறைச்சாலை உபத்திரவங்கள் மத்தியில கர்த்தருக்காக இவங்க வைராக்கியமாக அந்த இடத்துல நின்று தேவனுடைய ஊழியத்தை செய்து அந்த ஊர்ச்சனங்களுக்கு கர்த்தருடைய அன்பையும் தேவனுடைய சுவிசேஷத்தையும் கொண்டு செல்வதற்காக இவங்க பிரயாசப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன விதமான துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியிலையும் தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம கொண்டு சென்று தேவனுடைய பணி செய்கிறதுக்காக நம்முடைய வாழ்நாளை நம்ம ஒப்பு கொடுப்போமா? இவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாழ்கிறது ஒரு குறுகிய கால வாழ்க்கை, இந்த கர்த்தருக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி இவங்க சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்ல, தேவனுடைய சித்தம் எளிதானது அல்ல, ஆனால் அது சிறந்தது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்களாம். ஆமாங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தம் பெரியது, அது சிறந்தது. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, அநேகரை இவங்க மிஷனரியாக உருவாக்கினது போல நம்மளும் நமக்கு முன்னாடி இருக்கிறவர்களை தேவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நம்முடைய ஜீவியங்கள் இருக்கட்டும். தேங்க்யூ. God bless you.